எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 10th சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் ஆஃப் த பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினும் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் பொது தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக தெள்ள ஒரு ஐடியா கிடச்சிருப்பா. எந்த மாதிரி எழுதுனா மார்க் எடுக்கலாம், சயின்ஸில் எந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, அதோடு மட்டும் இல்லாமல் என்னென்ன படிக்கணும், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கவனிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இது போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா A to Z நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ்ப்பா. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க கவலையப்படாதீங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய அனைத்து 1 மார்க்கிலும் ஸோ இந்த தடவை சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படித்தாலே போதும், ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் 1 மார்க்ஸ் கவலைப்பட தேவையில்லப்பா. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் கவலையே வேண்டாம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும், 4 மார்க்ஸ் என்ன இருக்குது, டாப் 25 கொஷின்ஸ் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணும்னா இப்போ குரூப் ஜாயின் பண்ணி சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துங்க. ஸோ பார்ட் 2 ஓகேங்களா? ஸோ 87 எதுனா போதும். கொஸ்டின் 22 வந்து கம்பல்சரி. ஸோ இதில் 13th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 14th ஒன்று டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் concave lens. 15th one state Boyle's law. 16th one, why does the reaction rate of a reaction increase on rising the temperature? Very very important. நெக்ஸ்ட் 17th ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ்னால் கரெக்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து வச்சுங்க. 18th ஒன் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் எ செல் டஸ் இட் அக்கர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th ஒன் வாட் இஸ் ஸ்க்ராச். ஸோ அப்படி நான் கொஷின்ஸ் காமிக்கிறேன், அதை பார்த்துனே வாங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பசங்க எக்ஸாமில் தயவு செஞ்சு எழுதுறீங்க அப்படின்னா பாயிண்ட் பேசிஸில் போட்டு எழுதிங்கப்பா. இப்போ வாட்டர் ஒக்கசகி ஃப்ராக்மெண்ட்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னா ஒக்கசகி ஃப்ராக்மெண்ட்ஸ் போட்டு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டு நம்ம பசங்க ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க. ஸோ அப்போ தான் ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லாயிருக்கும். மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் நல்லா போடுவாங்க. ஓகேங்களா? அது மைண்டில் வச்சுங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒரு கம்பல்சரி 22 பார்த்து வச்சுங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 கொஷின் நம்பர் 32 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸு. ஸோ 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 23 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. 24 பொறுத்த வரைக்கும் கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். Next 25 mention the 2 cases in where there will no Doppler effect, very very important. Stellar energy important. 26 write down the salient features of modern atomic theory. பல தடவை கேட்கப்பட்ட கேள்விகளில் இது ஒன்றுப்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 27 calculate the pH of very very important. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்து வச்சுங்க. 28 what is transpiration, write the importance of transpiration. 29 write the physiological effects of gibberellins. 30 state the applications of DNA fingerprinting technique. அப்புறம் why is archaeopteryx considered to be the connecting link. 31 define ethnobotany and write its importance. 32 calculate the number of moles in 27 gram of air and calculate the gram molecular mass of CO2. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மேலே இருக்கக்கூடிய 4 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7 மார்க்ஸ்ப்பா. ஸோ 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இதில் இருக்கிறது நல்லா பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 15 7 மார்க்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து நாளை அல்லது நாளை மாலைக்குள் நம்ம பசங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுங்கள். வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா ஆர் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர். அப்புறம் லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்பு. அப்புறம் ஹவு டஸ் an astronaut float in a space shuttle, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 34 வந்து பார்த்தீங்கன்னா how is ethanol manufactured from sugar cane. நெக்ஸ்ட் டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்டு. அதுக்கப்புறம் வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அப்புறம் வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 35 வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் write the events involved in the sexual reproduction of flower plants. அப்புறம் discuss the first event and write the types. அதுக்கப்புறம் mention the advantages and disadvantages of that event or what are the agents of soil erosion. அப்புறம் what are the effects of hybrid vigor in animals. அதுக்கப்புறம் name the type of stem cells. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் சொல்லிட்டு அனைத்து கொஸ்டினில் பார்த்து வச்சுங்க. இது மாடல் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினில் பார்த்து வச்சுங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பசங்களுக்கு இன்னும் சில மணி நேரத்தில்
சேனல் அப்லோட் பண்ணுறேன். போய் அப்படி அது வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் செக்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க படிங்க. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பார்த்தா போதுமா கேட்டிங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நல்லா படித்தாலே போதும். சயின்ஸில் சென்டம் கிட்ட போகலாம், கவலையே படாதீங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.